இந்த குளிர், காற்று, மலை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவள் என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு.
ஈபி காரனு சும்மா இருக்காங்களா? சும்மா சும்மா கரண்ட் பிடிங்கி விட்றாங்களையா? அப்பா சூப்பர் காற்று. கொஞ்ச நேரம் உட்காந்து காற்றை வாங்கிட்டு போவோம். அம்மா அம்மம்மா. என்ன தலைவர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா சாப்பிட்டு இருந்தேன். டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு. சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாம்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கீங்க. அப்போ இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்லை, நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுது. சும்மா இருக்கலன்னு கேட்டால் சும்மா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, பார்த்தா சும்மா உட்காந்துருந்தாரு. என்ன சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால் சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்லை நீயும் சும்மாவா? ஐயோ, உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை, சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு? தலைவர தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். சும்மாவே பாத்துருவோம். சொல்லுங்க தலைவர. அந்த பக்கம் தூக்கி வைய மார்பாளே. போ போ போ. எல்லாம் போல சும்மா வேலைய பார்த்து போகல. எல்லாம் போல சும்மா. சும்மா தான் இருக்கும். ஐயா சாப்பிட்டு செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மா தான் இருக்கேளா? இல்லை, நான் சும்மா இருக்கணும் உன்ட்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல, நான் சும்மா தான் இருக்கேன். எந்த கச்சனையும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த வீட்டுக்கார சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போனே இல்ல. சும்மா 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 இருக்கிற என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சும்மா விடலையா? என்ன கூட சும்மா விட மாட்டாங்க. செருப்பு அடிக்காரு. என்ன தலைவா? இல்ல செருப்பு தூக்கி போட்டு போ. சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த வந்து பார்த்து படாத சரியா பாட்டுனா தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். என்னதாயி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயி, உனக்கு எப்போ பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பொண்ணு. பட்டாளம், பட்டாளம். எதுக்கு இப்படி பேந்த முடிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பார்க்கல, அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்ட புள்ளைய பார்க்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும்? சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கையை ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ? இந்த லட்சணத்துல மூக்கு வலியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிடக்கூடாது பாத்தீங்களா? அதுக்காக தான். அன்னைக்கு எதை சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள.
அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லும்போது மாட்டேன்ட்டு போனேன். பிறகு எப்படி இப்போ மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கறது தானே நியாயம். ஆமா, ஊர்வலத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரி தான். அவன் என்னமோ ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. ஓய், 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமா, இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போறேன். என்ன உன் அண்ணன் தம்பின்னு நினைச்சியா? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதே மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசு விசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கண்தானத்தை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கண்தானம் செய்யுங்கள். என்ன புத்தி செருப்பல அடிச்சேன்னு பார்க்கல. கண்ணப்பன்னார்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு. அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடிய ஆரம்பிச்சது. பதறி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு. ஒன்றும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ணில் இருந்தோம் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பனார் என்ன பண்ணாருன்னு சொல்லு. தொடர்ச்சி என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பார்க்கட்டும். என் பொண்ணுட்டே நான் பார்க்க வந்திருக்கேன். யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல உள்ள வைங்க. ச்சே. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். பார்த்து போக மாட்டியா? ஒரு போர்வைக்குள்ள 2 பேரும் தூங்கணும் போல இருக்கு. நடுமுதுகில் நண்டு ஒண்ணு ஊர்வது போல் இருக்கு. அது நண்டு இல்ல, நான் தான் சொல்லணும் போல இருக்கு. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடணும் போல் இருக்கு. ஒரு போர்வைக்குள்ள 2 பேரும் தூங்கணும் போல இருக்கு. நடுமுதுகில் நண்டு ஒண்ணு ஊர்வது போல் இருக்கு. அது நண்டு இல்ல, நான் தான் சொல்லணும் போல இருக்கு. பொழுது உன் முகத்தை காங்காட்டி உறக்கம் வருகதில்ல, உசுரம் பொழிக்கதில்ல. உள்ளூர் மயில உள்ளங்கை சக்கரைய உசுர் போகும் வேளையிலும் ஒரு
சொந்தம் நீதானே. பாசமுள்ள காதலியே பழுத்த பனம் பழமே கழுத்தில் தாலியிட்டா கண்டகன கூடுமப்போ. கோலமயில் தடுமாற குங்குமமும் இடம் மாற தங்கமணி வாய்ச்சவக்க தாம்பூலம் மாறுமப்போ. குத்தி வச்ச மல்லிகை மொட்டை பாடணும் போல் இருக்கு. ஒரு போர்வைக்குள்ள ரெண்டு பேரும் தூங்கணும் போல் இருக்கு. நடுமுறையில் நண்டு ஒண்ணு ஊர்வது போல் இருக்கு. அது நண்டு இல்ல நான் தான் முன்னு சொல்லணும் போல் இருக்கு. நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரிவான். இப்போ எங்கடா அவன் ஆளைய காணோம்? இப்போ எதுக்கு நீ அவனை பற்றி பேசுத? நீ வேற. அவன் முந்தி மாதிரி இல்லை. களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானோம்லடா. ஆமாம், இப்போ எதுக்கு நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குத? புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு. அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. நீ வந்தது மட்டும் இல்லாம துறைச்சி வாயில என்ன அண்ணனு கூப்பிடுச்ச, அதுவே போதும். போயிட்டா. என்ன செந்தூர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்ன மாப்பிள்ள கையோட கையை அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கல்யாணமா? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே 1008 பிரச்சனைன்னு கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல காதல்ங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பாக்கியா? காலேஜில் ரெஸ்ட் ஹவரில் பார்க்கும்போதும் பஸ்ஸில் உரசிட்டு போகும்போதும் அப்பங்காசில் தேட்டரில் உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமாக தான் இருக்கும். சேர்ந்து வாழும்போது தான் தெரியும். பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பேன். மனசு கல்லாயிருச்சுல்ல? 20 வருஷமா பார்த்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட 4 மாசத்துல 4 பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமாக போயிட்டான்ல? படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு?
போய் படிக்கிறத வெளியே பாரு. இல்ல சார், அவனோட மனுராஜ் ஐயா ஆமா ராஸ்கல், இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிருவேன். நிலானா அம்புட்டு பிடிக்குமா? ம். என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா? இல்ல எதுக்குடா குறுக்கு வந்த? யார் குறுக்க வந்தா? இல்ல ஒழுங்கா வராம குறுக்கு வந்து எங்களை கீழே தள்ள விட்டது இல்லாம பெரிய யோமார் சேல நின்று பேசிட்டு இருக்க. ஏம்ல வந்த போதுனா? யார் வந்து போதுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. ஏல எதுக்குல குறுக்க வந்தேன்னு கேட்டா கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க நீ. யார் கை நீட்டி பேசுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. நிறுத்து. வணக்கம் தலைவரே. என்னெல்லாம் நடக்குதுங்க? இல்ல தலைவரே, உங்களை பார்க்கத்தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன். சரி, இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போவே நீ? பப்ளிக்ல இந்த பையனை நீ அடிச்சு போட்டீங்கன்னா நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்? இப்போ நான் கேட்க பாரு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. பாத்தீங்களா தலைவரே? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கையை கொண்டாடியே? கையை கட்டுங்க. இப்போ சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. தூரப்போல உன் ஓட்டு வேண்டாம், தூரப்போ. நாத்த முடிச்சவன குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி வந்தா அப்படி வந்தானே அக்குல கொண்டு மூக்கில் காட்டுறேன். அறிவு இருக்கல உனக்கு? ஆட்டமா உண்டால பேச முடியாதா? ஏன்னா அவன் கையை பிடில. இன்னைக்கு இவ்வளவு விசாரிக்காம வீடு போப்படால. இப்ப கை பிடிச்சாச்சுல்ல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? இப்ப சொல்லல, ஏன் குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. இல்லை இவன் ஏதாவது ஒன்று ஆட்டிகிட்டே தான் பேசுவானா? ஆட ஆட்டம் புழுக்க. இல்லை அவன் காலை பிடி. இப்போ கையையும் பிடிச்சாச்சு காலையும் பிடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்போ சொல்ல, ஏழை குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. ஏன்னா நீ ஆட்டாவை பேச முடியாதா? தலைவரே பப்ளிக்கு. ஆமாம்ல. ஏ நீ அந்த கம்பு எடுத்துட்டு வா. இல்லை நீ அந்த கைத்தை எடுத்துட்டு வரல அவனை. இல்லை ஒன்றை தொலைச்சி அங்கேயே நில்லு வயலங்க. இல்லை சீக்கிரம் கைத்தை கொண்டு வர. மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்களா அவனை. இல்ல ஆட்ட இடத்தெல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, இடுப்பை கட்டியாச்சு. இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லல, எதுக்குள்ள குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, போயிட்டாங்க. தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா. ஏ செந்தூரு, ஏயா மூடி படுத்திருக்க? ஒன்றும் இல்லை அப்பத்தா. இளவு கூப்பங்காடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சிய பாரு. விடுங்க, நான் போறேன். சூடா அவனுக்கு கொடு, விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பதான் வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும், நீ போய் போடு. சரியான இம்சை. என் மூச்சு குத்து.
இங்க பாரு, நீ அடிக்கடி மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்பிள, ஐயோ இவனா? எனது ஐயோ உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது. பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூர், போய் ஒரு வாகை கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கும். 2 பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வந்து கிழக்கு பார்த்து நெல்லு. ஏலே துறைச்சி, அந்த தாம்பழத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பணத்தை குடி. என்ன 2 ரோஸ் மில்க். எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்போ பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு சொடக்கு போடுறீங்க? இதுக்கு எப்படின்னா இப்போ பாரு. ஏய் இரு. என்னங்க பார்த்துட்டு சும்மா வந்தீங்க? இவ்வளவு நாள் ஆகுது, அவ என்கிட்ட கூட இம்புட்டு சிரிச்சு பேசினதில்ல. அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். அவனும் என்ன தூரப்பட்ட பயலா, நம்ம சொந்தக்காரன் தானே. என்ன மிலிட்டரியில இருக்கான், அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகும் அவளை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாது போல. சரி, அது அதுமா நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே. ரெண்டாக சேர்ந்திருந்து ஒன்னாகி போனோம். சாராய கோழி போல ஆணும் பொண்ணும் ஆனோ. கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி, அவ கால் முளைச்ச தேனி, பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே. கட்ட கட்ட நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி, அவ கால் முளைச்ச தேனி, பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச
பறக்க வச்சாளே கண்ணால மலைய சாய்ப்பா நாக்கால நண்டு பிடிப்பா நினைச்சாலே கிறுக்கு ஏறும் நெஞ்சோடு வீசுமடா மல்லிகை பூவாசம் கட்ட கட்ட நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி அவ கால் முளைச்ச தேனி பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே தியேட்டரில் நாங்க பிளாக் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம் நிலாவத்தான் பாட்டு பாடையில நாங்க இருட்டுக்குள்ள கையும் சேர்த்தோம் மறுநா தோப்புக்குள்ள காத்திருந்தேன் மடிமேல் விழுந்து அவ பூத்திருந்தா அந்த காலம் எண்ணி எங்கே கிடக்க சாமி எங்க பெருமூச்சே நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி அவ கால் முளைச்ச தேனி பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே கட்டால மலைய சாய்ப்பா நாக்கால நடு பிடிப்பா நினைச்சாலே கிறுக்கு ஏறும் நெஞ்சோடு வீசுமடா மல்லிகை பூவாசம் கட்ட கட்ட நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி அவ கால் முளைச்ச தேனி பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே கட்ட கட்ட நாட்டு கட்ட மேனி நான் காதலிச்ச ராணி அவ கால் முளைச்ச தேனி பச்சை கிளி பஞ்சு போல நெஞ்ச பறக்க வச்சாளே இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஸ்டேஷனில் உட்காந்து என்ன பிடிங்கிட்டு இருக்கியா உன்னை எதுக்கே அந்த ஊரில் போஸ்டிங் போட்டது ஊரே கிளம்பி தெரியுது நீ அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே நீ ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே ஏன் கிளம்பிட்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா சார் என்னையா சார் இது வரைக்கும் கேரளாவில் திருடிட்டு இருந்தவங்க இப்போ கலெக்டர் வீட்டிலே கை வச்சிட்டாங்க அங்கே டியூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஓக்கத்தவன்னா போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான் மாப்பிள்ள லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் திருமணம் வரைக்கும் போயிட்டு வந்துடும் போயிட்டு வேமா வந்து யாருக்கு யாருல அண்ணா மாப்ள 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 வாலிவுடியா ஏத்தியா சீக்கிரம் ஏத்தியா
பவுனு கடைசியில் வாழ்க்கையை அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனூர் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. அப்படியா? சரி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரங்கள் கோட்டில் கொடுங்கோடு மச்சின மாடசாமியும் அவங்க கூட 2 பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டு இருக்காங்க. விசாரித்து பார்த்ததில் கொடுங்கன்னமோ திருந்தி தான் வாழ்ந்துருக்கான். அந்த செல்ஃபோன் என்னமோ கொடுங்கோடது தான், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தொழிலையே போக விட்டுட்டேன்னு. யாருக்கு யாருல அண்ணா? பல்லு கட்டுக்கிடுச்சே. யாராவது கங்கல ஒத்தலை போட்டு கொண்டாங்கடா. திருந்தி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனை அநியாயமா அடிச்சே கொண்டுட்டிய. அவனுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். உன் மேல கேச போட்டு உன் வேலை தொலைக்கணும் என்பாரு. உசுரோட வழி அது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு போகாத ஊர் இல்லை, யாராத கோயில் இல்லை. கடவுளாக பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆகிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபப்படாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேர்ல அவன் அடிச்சு கொள்ளுவான். என்னை கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கும் எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பய தானே. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆவணும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட. நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டில் போய் நான் பொண்ணு கேட்குது? இப்போ உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏலே, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முடிஞ்சதையே நினச்சிக்கிட்டு இருக்க. நான் நடக்க போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம்,
சின்ன வயசுல என் கூடவே இருந்தவன் அவனை பணமா பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ணான்? உன் வயசு தான் அவளுக்கும். தாலி ஏறினானிக்கே தாலி அறுத்துட்டு நிற்கிறான். இங்கே தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? 2 பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான். ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நீங்க சொல்லதெல்லாம் சரிதான் மருமகனே. அன்னைக்கு நாங்களா வலிய வந்து கேட்டதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டிய. இன்னைக்கு நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க. மறுபடியும் நாளைக்கு வார்த்தை மாறாதுல்ல? மாமா, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அத்தை சொன்ன மாதிரி சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஏங்க, அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊருக்கார பையன் என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல? இன்னார் தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான 4 பேர் பேசுறத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாகணும். ஐயோ, வாங்க மருமகனே. ஆமாத்த. சாமி கிட்ட வை. சரிங்க. மருமகனே உட்காருங்க. அதாவது வெள்ளத்துறை, ஊருக்குள்ள நம்ம காது விடவே ஏதேதோ பேசிக்கிட்டாங்க. அதாவது அதை பற்றி மச்சான் ஒன்றும் பெருசாக எக்கொள்ளலேன்னு வைங்க. அதாவது நாளை பின்ன தவறுதலாக ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ளே யாரும் தலை நிமிந்து நடக்க முடியாது, பார்த்துக்கோ. இந்தா. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இங்கே பாரு துறச்சி, உன்னை இவ்வளவு நாளா என் நாத்தனாரா நான் பார்த்ததே இல்லை. என் மூத்த மகளாக தான் பார்க்கேன். எனக்கும் அவன் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது. புருஷன் கூட சரிக்கு சரியா நின்னவன ஊர் உலகத்தில் எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்கும்? இங்கே பாசத்தை விட கௌரவம் தான் எல்லாத்துக்கும் பெருசாக போச்சு. ஆனால் ஒன்று இந்த நிலைமையில பார்க்க என்னால் முடியல துறச்சி. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களும் தான் ஆசைப்பட்டாங்க. இடையில எப்படி ஆகும்னு கனவா கண்டுச்சு. அவனை உங்கள் அண்ணங்கிட்ட பேச சொல்லு, எல்லாம் சரியாயிரும். துறச்சி,
பேசு தரச்சி. जिंदगी में प्यार होने से कभी भी हम खुशी पे रहोगे. தங்கம் 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 என்னாச்சு தங்கம்? தங்கம் ஏன் அழுகுத தங்கம்? தங்கம் பேசு தங்கம். தங்கம் ஏன் அழுகுத? தங்கம் என்னலாச்சு? என்னலாச்சு? ஏன்னா என்னலாச்சு? ஏம்ல அழுதீங்க? எல்லாம் நாசமா போச்சுடே. பல்வாய் நாசமாட்டானே. தங்கம் பேசு தங்கம். தங்கம் பேசு தரச்சி. என்னாச்சு உங்களுக்கு? அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்து நடக்க முடியாது. பார்த்துக்கோ. தங்கம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். ஏங்க அவளை பட்டி அடிக்கீங்க? நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். எங்க இருந்து வந்து உனக்கு இவ்வளவு தைரியம்?
தங்கம் தங்கம் அண்ணனை பாருமா. ஏன் பேச மாட்டேங்காங்க? தெரியாம அடிச்சிட்டோம்ல. தங்கம் தங்கம் அண்ணனை மன்னிச்சிடுமா. அண்ணனை பாருமா. தங்கம் அண்ணனை பாருல. அவனு என்ன தூரப்பட்ட பயலா? அவன் சொந்தக்காரன் தானே. என்ன மிலிட்ரியில் இருக்கான், அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சியை கூடவே வச்சுக்கணும். தங்கம் இந்த ரோஸ் மில்க் எங்க இருந்து வந்து உனக்கு இவ்வளவு தைரியம்? நிலானா அம்புட்டு பிடிக்குமா? ம். என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலா தான் நீ. அப்ப காலம் பூரா என்னை தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா?